வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஆனி மாதத்துல வருகின்ற செவ்வாய்க்கிழமை இல்லையா, நாளைக்கு முருகப்பெருமான் நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், முருகன் செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. அதற்கு முன்னால நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல மிஸ் பண்ணாம தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். முருகப்பெருமான் கொடுத்திருக்கின்ற முதல் வாக்கு என்னவென்றால், அஞ்சாதே, உன் முயற்சிக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு முதல் வாக்காக கொடுத்திருக்கிறார். அஞ்சாதே, நீ முயற்சி செய்வதெல்லாம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு கூறியிருக்கிறார். அடுத்தது, பொறுமையுடன் காத்திரு, உனக்கு நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறது என்கிறார். அதாவது பொறுமையாக இரு, உனக்கு நல்ல காலம் நெருங்குகிறது அப்படின்னு முருகப்பெருமான் இரண்டாவது வாக்கு கூறுகிறார். மூன்றாவது வாக்கு என்னவென்றால், முருகன் அருள் உன் குடும்பத்தை காக்கும் அப்படின்னு கூறியிருக்கிறார். நான்காவதாக, மனக்கவலைகள் விரைவில் நீங்கும் என்கிறார். எப்பொழுதும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், அது விரைவில் நீங்கும், ஒரு முடிவுக்கு வரும் என்கிறார். ஐந்தாவதாக, நீ செய்த நன்மைகளுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்கிறார். நீ என்ன நன்மைகள் செய்திருக்கிறாயோ அதற்கு ஏற்ற நற்பலன்கள் உனக்கு வந்து சேரும் என்கிறார். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை நினைத்து வழிபடு என்கிறார். இதுதான் முக்கியமான செவ்வாய் முருகன் செய்தி. முருகப்பெருமானை செவ்வாய்தோறும் நினைத்து நம்ம வழிபட வேண்டும். முடிந்தால் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் கோவில்ல அல்லது வீட்டில் ஏற்ற வேண்டும். வெற்றிலை தீபம் ஏற்றுகிறவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். மற்றும் செவ்வாய் ஹோரையில நெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். செவ்வாய் ஹோரை எத்தனை மணிக்கு வருகிறது அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேரு. ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன் பாருங்க, டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய் ஹோரை காலை 6லிருந்து 7, மதியம் 1லிருந்து 2, இரவு 8லிருந்து 9 மணி வரை இருக்கிறது. செவ்வாய் ஹோரையில வெற்றிலை தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் 6 விளக்கு ஏற்றி நம் முருகப்பெருமானை வழிபட நம் காரியம் அனைத்தும் வெற்றியாகும். ஏழாவதாக, முருகப்பெருமான் வாக்கு கொடுத்திருக்கிறார். புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் என்கிறார். எட்டாவதாக, உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் என்கிறார். உன்னுடைய உடலும் மற்றும் மனமும் மேன்மையடையும், ஆரோக்கியமாக இருக்கும். 9வதான வாக்கு செய்தி என்னவென்றால், எதிர்பார்த்த செய்தி விரைவில் வரும் என்கிறார். 10வதாக, கடன் சுமை விரைவில் தீரும், உன்னுடைய கடன் அனைத்தும் விரைவில் தீரும் என்கிறார். 11வது வாக்கு தத்தம், உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் முருகப்பெருமான் கேட்டு கொண்டிருக்கிறார். நீ செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அல்லது சஷ்டி அல்லது கிருத்திகை அன்று நீ முருகன் வழிபாடு செய்கிறது அனைத்தும், உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தும் முருகப்பெருமான் கேட்டு கொண்டிருக்கிறார். 12வது வாக்கு தத்த செய்தி என்னவென்றால், உனக்கு நல்ல நண்பர்கள் மற்றும் நல்ல உறவினர்கள் கிடைப்பார்கள், உன்னுடன் கூடவே நல்ல மக்கள் இருப்பார்கள் என்கிறார். நல்ல நண்பர்கள் உனக்கு என்றும் துணையாக இருப்பார்கள் என்கிறார்.
13வதாக முருகப்பெருமான் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும், மகிழ்ச்சி உண்டாகும் மற்றும் சந்தோஷம் குதூகலம் உண்டாகும் என்கிறார். 14வது வாக்கு தத்தம் செய்தி என்னவென்றால், தடைகள் அனைத்தும் விலகி போகும் என்கிறார். உன்னுடைய தடையாக எது இருக்கிறதோ, நீ எங்கு போனாலும் தடை, எல்லா விதத்திலும் தடை, அந்த தடை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் தவிடுபுடியாகும். தடைகள் எல்லாம் விலகி போகும், வேரோடு அழிந்து போகும். உனக்கு நல்ல பாதை தெரிய வரும். உமக்கு ஏற்ற பாதை ஏற்ற நேரத்தில் தெரிய வரும் என்கிறார். தடைகள் எல்லாம் விலகி வழிகள் திறக்கப்படும். நீ போகும் வழி எல்லாம் உமக்கு திறந்து வெளிச்சத்தை உண்டாக்கும், வழி உண்டாக்கும். புதிய வழிகள் திறக்கப்படும். தடைகள் அனைத்தும் நீங்கி உமது பாதை மென்மையாகும். நம்பிக்கையை எப்போதும் இழக்காதே, வெற்றி விரைவில் உள்ளது என்கிறார். நம்பிக்கை இழந்து தாழ்ந்து மனக்குறைவோடு இருக்காதே. உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைக்கும் நிச்சயம் வெற்றி உண்டாகும். வெற்றி விரைவில் உள்ளது. அதனால் மன சோர்வுடன் இருக்காதே, மனம் கலங்காதே. நம்பிக்கையுடன் இரு, நம்பிக்கையுடன் செயல்படு. வெற்றி விரைவில் உள்ளது என்கிறார். உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்கிறார். நீர் உழைப்பதற்கு ஏற்ற உமக்கு அங்கீகாரம் கிடைக்கும், கலங்காதே என்கிறார். 17வது வாக்கு தத்த செய்தி என்னவென்றால், வீடு மற்றும் தொழில் வளர்ச்சி பெறும், மேன்மை பெறும் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மற்றும் தொழிலில், நீ எந்த தொழிலில் இருக்கிறாயோ, என்ன தொழில் செய்கிறாயோ அதில் முன்னேற்றம் பெறுவாய் மற்றும் உன்னுடைய வீட்டு நிலவரம் முன்னேறும். வீட்டு செல்வ செழிப்பு முன்னேறும், அதாவது வளமாக கூடும். 18வது வாக்கு தத்த செய்தி என்னவென்றால், முருகப்பெருமானுடைய திருநாமத்தை இடைவிடாது ஜபிப்பதால் மன அமைதி கிடைக்கும். அதனால எப்பொழுதும் முருகப்பெருமானுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது மனம் அமைதி பெறும். மனம் அலையாமல், சோர்வடையாமல், உழம்பிக் கொண்டிருக்கிறாமல் மற்றும் குழப்பத்தில் இல்லாமல் மனம் தெளிந்து மன அமைதி கிடைக்கும். அதனால் ஓம் சரவண பவ அல்லது ஓம் முருகா போற்றி அப்படின்னு செவ்வாய் தோறும் மற்றும் சஷ்டி தோறும், கிருத்திகை தோறும், வெள்ளிக்கிழமை தோறும் உச்சரிக்க வேண்டும். முருகன் நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு வெற்றி உண்டாகும், மன அமைதி கிடைக்கும். 19வது செய்தி என்னவென்றால், இந்த ஆனி மாதம் முழுவதும் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏற்ற மாதமாக திகழ்கிறது மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏற்ற மாதம் இந்த ஆனி மாதம் முழுவதும். அதாவது ஒரு மாதத்தில் 4 செவ்வாய்க்கிழமை வருகிறது இல்லையா? அந்த 4 செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாட்டை செய்ய செய்ய, தொடர்ந்து செய்ய செய்ய, முருகனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றி உண்டாகும். இறுதியாக 26 வாக்கு தத்தம் என்னவென்றால், ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்ற முருகப்பெருமானின் திருநாமத்தை தினமுமே 108 முறை சொல்ல சொல்ல வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்படியே நிறைவேறும். கலங்காதே, அஞ்சாதே என்கிறார்.
முருகன் நாமத்தை சொல்ல சொல்ல முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டும் தெரிய வரும். அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.